இன்றைய நடந்தது என்ன நிகழ்ச்சியில் சித்தர் ஒருவரின் சாபத்தினால் தங்கள் ஊரே அழிந்து போனதாக நம்பும் ஊர் மக்கள். அப்ப அந்த கிராமம் வந்து காலியானதுக்கு சித்தருடைய சாபம் தாங்கிறத ஒத்துக்கிறீங்களா? ஆமா, அவராவது என்ன வாக்கு விட்டாரோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வயது வரைதான் வீடுகளும் சுபிட்சமாக வாழும். அதன்பின் வீட்டின் உயிர் போய்விடும் என்றும் அதை பிரசன்னம் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும் என்று கூறுகிறார் தாந்திரீக மரபை அறிந்தவர். கழுகுமலை பக்கம் மேலைப்புத்தூர் என்ற கிராமத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கப்பட்ட ஒரு சித்தரோட சாபம் பாதிச்சு தான் அந்த கிராமம் இப்போ ஜனவாசம் இல்லாமல், ஜலம் இல்லாமல், கிருஷி யோக்கியம் அல்லாமல், ஜனவாசத்துக்கு யோக்கியமல்லாத இருக்கும்படி சாபதோஷங்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதுவே இன்றைய நடந்தது என்ன? சமணர்களை கழிவில் ஏற்றி கொன்றதாக கூறப்படும் இந்த கழுகுமலை ஊரின் அருகே உள்ள கிராமம் மஞ்சள் நம்பி கிணறு. இது ஒரு முழுமையான விவசாய கிராமம் என்பதை பார்த்தவுடனே தெரிகிறது. ஏதோ பஞ்சாப் மாநிலத்திற்குள் நுழைந்தது போல ஊரை சுற்றி பச்சை பசேல் என செழிப்புடன் இருக்கிறது மஞ்சள் நம்பி கிணறு. வண்ண வண்ண பூக்கள் நிறைந்து காற்றும் நீரும் கலந்த ஒரு பசுமை கிராமமாக தோற்றமளிக்கிறது இந்த ஊர். இந்த ஊரை சேர்ந்த பலரும் அருகே உள்ள மேலப்புதூர் எனும் ஊரை விட்டு விலகி இங்கே வந்து செட்டில் ஆனவர்கள். ஏன் ஊரை விட்டு வெளியேற வேண்டும் என்று கேட்டால், இந்த கிராமத்துல நீங்க எந்த ஊர் கிராமம்? நமக்கு சொந்த ஊர் தான் சார். இந்த ஊர் தான், மேலப்புதூர் தான் உங்களுக்கு கிராமம். சொந்த ஊர். ஆனால் நீங்கள் இப்போ வாழ்றது எங்கே வாழ்றீங்க? பக்கத்து ஊரில் தான். என்ன ஊர்? மஞ்சள் நம்பி கிணறு. மஞ்சள் நம்பி கிணறுல. இந்த கிராமத்தில் ஏன் இல்லை? இந்த கிராமத்தை விட்டு போய் நீங்கள் எத்தனை வருஷம் ஆச்சு? நாங்கள் போய் இப்போ 22 வருஷம் தான் ஆச்சு. 22 வருஷம் ஆச்சு. சரி. இப்போ நாங்கள் முன்னே இருக்கும்போது 2-3 தெரு உண்டு. கடைகள், எல்லா கடைகளும் பலச கடை, சுற்றிப்பட்ட ஊர்லேருந்து வந்து ஆனாலும் இங்கே தான் கடைகள் இருந்தது. இங்கே கடை இருந்துச்சு கிராமங்களில். அப்படிங்கும்போது நாங்கள் சின்ன பிள்ளை இருக்கும்போது இப்போ நம்ம இங்கே கேட்டோம், என்னப்பா எப்படின்னா, அது என்ன வீட்டு சாகாமல் தெரியல, நம்ம இங்கே வாழ முடியாது, நம்ம அப்படியே பக்கத்து ஊர் போயிடும் சொல்லி போயிட்டார் சார். அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்க? காரணம் என்னன்னா, சித்தரை ஏதோ சாபம் சொல்லி சொல்லுவாங்க. அது என்ன சாபம்? என்ன சாபம்னு தெரியல சார். தெரியல. பெரிய ஆள் கடவுள் தெரியும். யார்கிட்டே இதை பற்றி கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது ஒரு கனகராஜ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு இந்த ஊர் தான், கிட்டத்தட்ட எங்கள் அப்பா அம்மாலாம் இருந்தாங்க, அவங்க எல்லோரும் இருக்கும்போது 22 வருஷம் முன்னாடி இந்த கிராமத்துலேருந்து நாங்கள் மைக்ரேட் ஆகி பக்கத்தில் இருக்க மஞ்சள் நம்பி கிணறு கிராமத்துக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏதோ ஒரு சித்தருடைய சாபம் தான் அப்படின்னு சொல்லி அவரும் நம்புறார். என்ன நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்க? உங்கள் ஊர் கட்டமனு அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி கட்டமனம் ஆகி போச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு? அது கிட்டத்தட்ட 30 வருஷம் இருக்கும். 30 வருஷம் இருக்கும். 30 வருஷம் இருக்கும் 30 வருஷம் இருக்கும். பல வருடங்களுக்கு முன்னால் ஒரு சித்தர் விட்ட சாபத்தால் தங்கள் கிராமமான மேலப்புத்தூர் அழிந்து போனதாகவும் ஊரை விட்டு எல்லோரும் வெளியேறிவிட்டதாகவும் நம்புகிறார்கள். இந்த கிராமம் வந்து ஆட்கள் வாழ முடியாமல் இப்படி ஒரு பஞ்சமும் ஒரு இதுவுமா தண்ணி வசதி இல்லாமல் இருக்கிறதுக்கான காரணம்ங்கிறதே இந்த இங்கே இருக்க சித்தருடைய சாபம்ங்கிறாங்களே, உண்மையா? பெரிய ஆளுங்க சொன்னாங்க, வாக்குப்பட்ட சாபம் ஒரு வீடெல்லாம் கிளம்பி போகுது. இன்னைக்கு பகல் இருப்பாங்க, நைட்டில் போயிடுவாங்க. போது தெரியாது, யாருக்கும் தெரியாது. நாங்கள் சிறு பையங்க. இப்போ நம்ம நேற்று தம்பியோட வேண்டாம், இன்னைக்கு பையங்களை காணாம வேண்டாங்க, நைட்டில் போயிட்டாங்கடா அப்படின்னு பெரிய ஆளுங்க சொன்னாங்க. அப்போது இது வந்து எத்தனை வருஷம் முன்னாடி? இது 30 வருஷத்துக்கு முன்னாடி. 30 வருஷத்துக்கு முன்னாடி. கிட்டத்தட்ட 30 வருஷமாவே இப்படி காலியாக ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம், அதுதான் துப்புரவு போச்சு.